எதுவும் பாறைக்கு நடுவில் ஒளிஞ்சு கிடக்குதான்னு பாருங்க. கன்ஃபார்ம் தான் ப்ரோ. ஏன் ரவுண்ட் பாருங்க, ஃபுட் ஸ்டெப் பாருங்க. கல்லை தூக்கி உட்கார வச்சுருக்கேன் பாருங்க. எப்படியெல்லாம் எங்கள் கிட்னி வேலை செய்யுது. வலிக்கி விட்டேன்னாச்சுன்னா கால் ஃப்ராக்சர் ஆகிட்டோம். ஒன்றால் முடியாதுன்னு என்னடா இருக்கு தக்காளி புறவி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். ஸோ இன்றைக்கும் மூணாரில் தான் இருக்கோம். 2வது நாள் மூணாரில். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், அதில் தான் இருக்கோம். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மூணாறு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில். அதுக்காக வியூ பாயிண்ட்லாம் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி காட்டுறேன். செம்ம வியூவில். இது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பட் அப்படியே செம்மையான ஒரு வியூ பாயிண்டில் இருக்குது. மிஸ்ட்டு எல்லாமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ரூமோடைய மொத்த லுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. 4 சீசன்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் பஸ் ஸ்டாப்பு, கேரளாவுடைய பஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய பஸ் ஸ்டாப்பு. ஸோ இந்த ரூமில் இந்த பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க கூட தானே நம்ம இங்கே மூணாருக்கே வந்திருந்தோம். அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட் வேலை. ஸோ அவங்க ஒன் டே பிளானோடு தான் வந்தாங்க. திருப்பி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க காலையில் இந்த 6:30 கிளம்பிட்டாங்க. நானும் கிசார் மட்டும்தான் இருக்கோம். அவங்க எப்போ கிளம்புனாங்க, எப்படி கிளம்புனாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைடர்ஸ், நம்மளுடைய ஸ்குவாட் எல்லாமே கிளம்புறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கோம். அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அவங்க ஒரு நாள் ரைடாக தான் வந்தாங்க. இங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்துடுங்க. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த மனுஷனை புரியுறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க. ஆள் சிங்கிள், ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. பார்த்தீங்களா, ரொம்ப இவரை பார்த்தா தான் பொறாமையாக இருக்குது நமக்கு. என்ன ப்ரோ, வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமாக எந்த மனுஷனும் இருக்கக்கூடாதுங்க. அதுவும் ரைடிங் வர்றதுல இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஓகே ப்ரோ, பார்ப்போம். 2 நாள் எப்படி இருந்துச்சு அம்மா கூட? என்ன வாழ்த்துக்கள்? நாங்கள் தான் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் இல்லை சீக்கிரம் கல்யாணம் ஆகும். நம்ம தான் வாழ்த்து சொல்லணும். அது ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுடைய அன்புகளாக இருந்தாலே போதும், கண்டிப்பாக நடந்துடும். ஒரே டிராஃபிக்காக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ப்ரோ. ஹாப்பி டு சி ப்ரோ. அப்படியா, நல்லா இருந்துச்சா? ரொம்ப கடுப்பேற்றிருப்பேனே. இல்லை, எங்கே பார்த்தாலும் கேமரா தூக்கி நிறுத்தினதுனால கடுப்பாயிருப்பாங்க. ஜாலியாக தான் இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. வரும்போது எங்களுக்கு எத்தாப்புல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. அப்படியா, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லாங் ரைடு வராங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ லாங் வர்றது ஆமாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சேஃபாக போயிட்டு வாங்க ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆசிர் ப்ரோ. இவங்க தான் வந்து ரைடை கண்டக்ட் பண்ணது. ஆக்சுவலி இவங்களுக்காக தான் ரைடை ஸ்டார்ட் பண்ணது நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஹாப்பி டு சி ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, சேஃபாக போயிட்டு வாங்க. இன்னொரு நாள் ரைடில் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைடுக்கு உண்மையாக வந்து அந்த கோஆர்டினேஷன் வந்து குரூப் நல்லா பிடிச்சிருந்து. ஓகே, குரூப் ரைட்னா அது இருக்கும். எனக்கு உண்மையாக அது வந்து ஒரு கோஆர்டினேஷனுங்கிறது கரெக்டாக இருக்குது. ஏன்னா இப்போ 2-3 என்ஃபீல்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரைடர்ஸ் தான். நாங்கள் 80 தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷனாக ஃப்ரெண்டில் பேக்கில் நம்ம அது ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ். அதுதானே ப்ரோ குரூப் ரைடு. இது சோலோ ரைடுனா நம்ம இஷ்டத்துக்கு போகலாம். ஒரு மெயின் இவர் வந்து இன்னைக்கே துபாய் போகிறாருண்ணே. நாளைக்கு போகிறாரு. இன்னைக்கு போய் இந்த மெடிக்கல் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா. நம்ம குரூப்பில் யங்கஸ்ட் ரைடரு என்ன பேர் வித்தியாசமாக இருக்கும் சொல்லு. கிப்ஸ் கொஞ்சம் வாங்கித்தா எனக்கு கொஞ்சம் சிப்ஸ் அப்படின்ன மாதிரி. ஸோ செம்மையாக ஓட்டினாப்புல. ரைடிங் வேறு லெவலில். அந்த வயசுக்கு ரைடிங் ஓட்டலாம். ஆனால் அவர் வச்சுருக்கிறது கிளாசிக்கு கன்மெட்டல் கிரே. செம்மையாக ஓட்டினாப்புல. இன்றைக்கி ரைடு எப்படி ப்ரோ? 2 நாள் நல்லா இருந்துச்சா? செம்ம நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவல். ஆமாம், நெக்ஸ்ட் இன்னொரு ரைடில் மீட் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் ஊர் தானே, பக்கத்தில் இருக்குது. 5 கிராமம். அப்படி இன்னொரு நாள் ரைடு போவோம். கன்னியாகுமரி வந்தாலும் மீட் பண்ணுறோம் ப்ரோ. சேஃபாக போயிட்டு வாங்க. பாய். யோ, யாருக்கு புத்தம் கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க புத்தம்? ஹலோ, இதெல்லாம் நான் பொறுப்பு இல்லைங்க. நான் பொறுப்பே இல்லை. அந்த மனுஷன் ஏன் சிங்கிளாக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது. கண்டவங்களுக்கெல்லாம் புத்தம் தள்ளி கொடுக்காரு. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நானும் கிசார் மட்டும்தான் இருக்கோம். விங்ஸ் டு ஃப்ளை சேனல் கிசார் மட்டும். அன்எக்ஸ்ப்ளோர்டான பிளேசஸ் நிறைய போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலுடைய மேனேஜர் தான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க மூணாரில் வந்ததுக்கப்புறம். இன்றைக்கி காலைல ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து கிளம்பி எனக்கு எதிர்த்தாப்பில் தெரிகிற இந்த மலைக்கு மேலே போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த இடத்துக்கும் போயிட்டு வீடியோவை வெறித்தனமாக வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. இப்போ போகிறது பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன விதம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஹே, இன்றைக்கி ரைடு ஆரம்பிச்சிட்டுச்சே. ஆனால் ஒரு இடத்துக்கு வந்தால் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடுதுண்ணே. கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனம் பட்டோம்னா கம்ப்ளீட்டாகவே லேட் ஆகிடுது. மணி இப்போ பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. ஆனால் காலையில் கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்களை அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நம்ம குளித்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படி போகிறதுக்கு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கிடுங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம ரெசார்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். இதுவுமே வந்து யாரும் போகாத இடம் போல் இருக்குது. இதில் ஒரு இந்த மலை நம்ம வியூ ஹோட்டல் வியூவிலேருந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த வியூ தான் அந்த மலை. அந்த மலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை. போய்கிட்டு இருக்கோம். யாரும் தடுக்காமல் இருந்தால் சரி தான். எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. விடுவாங்களா அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலையே. ஆஃப் ரோடாவில் இருக்குது, பயங்கரமான ஆஃப் ரோடாவில் இருக்குது. ப்ரோ இந்த மலையா அந்த மலையா ப்ரோ? அங்கே அந்த பெருசு அந்த பக்கம் இருக்குல்ல பெருசு, அது அவங்க வீட்டுக்கு தான் போகுது. அப்படியே போகுது. ரொம்ப குட்டியெல்லாம் இருக்குது. நம்ம வண்டி தான் எல்லா இடத்துலையும் போயிருமே. போயிட்டே இருக்க வண்டி தான். வீடுகள்லாம் இருக்கே, யாரும் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கு என்னண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். ஸ்டாப்பா எல்லாம் வீடு தானே. செம்மையாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான இடத்துல வாழ்கிறாங்கல்ல கொடுத்து வச்சவங்க. ஒரு ஆட்டோ ஓட்டி இங்கேயே பொழப்பு நடத்திக்கலாம் போல இருக்குது. இந்த பூலாம் செடியெலாம் நம்ம வீட்டில் வச்சா வளரவே மாட்டேங்குது. வீட்டை சுற்றி சுற்றி வளர்ந்து கிடக்கு. வேறு ஏதோ ஒரு வழி இருக்குதான், கோயில் பக்கமாக போகணுமா, அந்த வழியாக போகலாம். ஸோ அவர் மழை பெய்யுதுன்னு ரெயின் கோட்டை போட்டு எடுத்து வச்சிட்டாரு. தூரல் தான் போடுதுங்க, அது பாருங்க. அதை நம்ம என்ஜாய் பண்ணலன்னா என்ன. ரோடு சூப்பராக இருக்க. அப்படியே காங்கிரீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சொல்லி வாயமில்ல, அதால் முடிஞ்சு போச்சு. இங்கெல்லாம் டீ இலை இந்த வேலை பார்க்குறவங்க போல இருக்குது. மழை பெஞ்சோடனே அப்படியே வந்து நிற்காந்துட்ருக்காங்க. மழை லைட்டாக தானே பெய்யுது, இதுக்கு என்னால் நிற்க மாட்டாங்களே. ஓ இதான் பவர் சோனோ. வேறு லெவல் ஆஃப் ரோடு. தட்டாமல் இருந்தால் சரி. கீழே செம்மையாக போகுதே. நல்ல வேலை காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இமாலயன்லாம் வெறித்தனமாக பண்ணோம் இதில். இருந்தாலும் நம்ம ராயல் என்ஃபீல்ட் புறவியும் தன்னுடைய வேலையை காட்டுகிறது அழகாக. எப்படி ஏய் சூப்பரா டேய் புறவி, உன்னைய மிஸ் பண்ண பார்க்குறேன்டா நான். வெறித்தனமாக ஓட்டுறிய. அவரது டாமினாரு அது போகலாம், அது ஓரளவு ஆஃப் ரோடு போகும். நம்மளது க்ரூசிங் டைப்பில் இது எப்படி ஆஃப் ரோடு போகுது. ஆஹா அப்படியே மேலே போகிறோமே. உண்மையில் இதில் யாருமே போனது இல்லையா? அங்கே பாருங்கள் வியூ. ஐயோ அல்டிமேட்டு, செம்மையாக இருக்குல்ல. அப்படியே 2 டீ எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கோம். யாரும் எதுவும் இது வரைக்கும் சொல்லலை. சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். ப்ரோ வெறித்தனம். போக அடிச்சுக்கிட்டுக்கா. நம்மளால் எங்கே வேணாலும் வந்துடும். அப்படியே செங்குத்து அப்படி ஏறிடுமா. நேரம் எம்எம்லைக்கே பெரும் போல இருக்கா. செம்மடா. என்ஜாய் த ரைடு. செம்ம போட்டு அவரை விட்டு போவோம். இப்போவே போனாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் பின்னாடியே போயிட்டுருக்கணும். இதெல்லாம் அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிடும் நம்மால். கீழே ஒரு அடி அடிச்சுது. என்ன ப்ரோ என்ன யோசிக்கிற? அப்படியே போங்க ப்ரோ நிற்காதீங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நிற்கவே கூடாது, போயிட்டே இருக்கணும். நின்னா சொல்லி முடிஞ்சிடும். யோசிக்கவே கூடாது ராஜா. அப்படியே நடுவில் வழியை பார்த்து போயினே இருக்கணும். யோசிச்சா அப்படியே விழுந்து நம்மளுக்கு பாடம் கட்டிடுவாங்க. அதனால் யோசனையை கம்மியாக வச்சுக்கிடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னங்க அது அப்போ பின்னாடி போகுதுண்டி. ஏன் ப்ரோ போங்க. நான் அந்த முக்கு வரைக்கும் போவோம். அந்த பக்கம் ரோட் மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்பிக்கை தான் எல்லாமே.
வச்சுக்க. வீல் சுற்றுதுங்க, அப்படியே மண் வந்து இந்த பாருங்கள் வீல் அப்படியே வளைக்கி விடுது. கொஞ்சம் மண்ணாக இருக்குது இந்த இடம், கல் கம்மியாக இருக்குது. அவர் வீல் சுற்றுது. ப்ரோ வீல் சுற்றுது. எனக்கு வேறு சைடு ஸ்டாண்டு வேறு கிடையாது. எங்கேயாவது நிற்கணுன்னா சென்ட்ரு ஸ்டாண்டில் போடணும். வண்டி படுக்க தான் விடணும் போல இருக்குது. செம்ம வியூங்க. அதில் ஒரு லேக் இருக்குது, அதுவும் இங்கேருந்து தெரியுது. அப்புறம் அப்படியே இருங்களா, நான் பிறகு பார்க்குறேன். செங்குத்தாக ஏறுது. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவார்கள். ஹாய், சரியான பள்ளம். அதில் வந்துருந்தா ஏறி இருக்கலாம். சே, நான் இதில் விட்டேன். திருப்ப முடியாதுல்ல. எப்படி நிற்கிது வண்டி? ப்ரோ சைடு ஸ்டாண்ட் போட்டு இறங்கி யோசிங்க ப்ரோ. சைடு ஸ்டாண்டு போட்டு இறங்குங்க ஃபஸ்ட்டு, யோசிங்க, அப்புறம் நடக்கும் காரியம். ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன். நான் அதில் வந்துட்டு அப்படி ஏறிக்கணும். உங்களுக்கு நீங்கள் அந்த அப்படி அதில் திருப்பி இருந்தோன்னு வைங்க, இதுலாம் அப்படியாட்டு போயிடும். இதெல்லாமே கல். இறங்கிட்டேன். நம்ம வண்டியை போட்டுருமா? வண்டியை நிற்க வைக்கிறதுக்கு ஐடியா. மாட்டிக்கிட்டு, சரியான கல்லில் மாட்டிக்கிச்சு. முதல்ல வண்டியை நிற்க வைப்போம், அதுக்கப்புறம் யோசிப்போம். அதுதானே கரெக்டாக நான் சொல்கிறது? நில்லு ராசா, நில்லு பார்ப்போம். ரைட், வண்டி நினைக்குச்சே. ஸோ கைஸ், என் வண்டி நிற்கிற நிலமையை மட்டும் பாருங்கள். எவ்வளோ பெரிய பள்ளத்தில் கச்சாமச்சான்னு தரைச்சி போய் நிற்கிது. இதிலேருந்து இவ்வளோ பெரிய மேட்டுக்கு நான் எப்படி ஏற்ற முடியும்? அதுவும் இந்த ஒரு மாதிரி லூஸ் மண்ணுக்குள்ளே வண்டி கிடக்கு. ஒரு மாதிரி பரிதாபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளை. இப்போ நம்மளை பார்க்க முடியாமல் மூஞ்சை கூட திருப்பிக்கிச்சு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நின்று ஒரு வியூ தெரியுது பாருங்க. வேறு லெவலில் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இன்னும் மேலே போகலாம். நம்ம வண்டி போயிருந்தால் இன்னும் மேலே போகலாம். அப்படியே நம்மளை சுற்றி ஃபாகியாக தான் இருக்குது. இதெல்லாம் நமக்கு வியூ பாயிண்ட்டுன்னு எவனா சொன்னான்னா எதுக்கு கையாடுது? ஐயோ எனக்கு ஆடுது போச்சே. இதுக்கு தான் டீயாவது குடிச்சிட்டு வரலான்னு சொன்னேன். எல்லாத்தையும் பார்க்க பவர் இல்லையே. டீயை குடிச்சிட்டு வந்தால் கூட இப்போ கொஞ்சம் பவர் இருக்குமே. இப்படி போட்டு அப்படி இதான் ப்ரோ ஆஃப் ரோடுனா உங்களுக்கு என்ன பஞ்சு மெத்தியாக போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் கல்லுகளாக போட்டிருப்பாங்க. இந்த அழகை காண 2 பேரும் வண்டி தூக்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், எடுத்துகிட்டு போவோம், உருட்டிட்டாவது போவோம். அவராவது சேஃப்டி ஜோனில் இருக்கார். ஒரு ஆள் பின்னாடி இழுத்துட்டா வண்டியை திருப்பிடலாம். நம்மளால் பாருங்கள். ஏசப்பா, என்னத்தை நான் செய்ய. பேக் வீல் எங்கே கிடக்கு பாருங்கள். நம்ம வண்டி பேக் வீலில் தான் வெயிட் இருக்கோம். 200 கிலோ வெயிட்டு. 2 பேரும் டீ கூட குடிக்காமல். ப்ரோ வண்டி இங்கே நிற்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து டீ குடிச்சிட்டு வருவோம். அங்கேயே ஒரு அம்மா பார்த்துச்சு, என்னடா 2 கிறுக்கு பையில இப்படி போகிறானுலன்ட்டு. பாருங்கள், சைடு ஸ்டாண்டு கிடையாது, சென்ட்ரு ஸ்டாண்டில் தான் நிற்க வைக்கணும். சென்ட்ரு ஸ்டாண்ட் போட முடியாது, கல்லை தூக்கி உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படியெல்லாம் எங்கள் கிட்னி வேலை செய்யுது. ஐயோ ப்ரோ, யானை சாணி ப்ரோ. ஒரு அதான் சொல்கிறல்ல, நம்ம வந்து காட்டில் நிற்கிறோம். எப்போ போட்டிருக்க ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தான் தருது. ஆமாம் ப்ரோ, ஏறிச்சா இறங்குச்சான்னு தெரியலையா ப்ரோ. அடாடா, மாட்டினோமா? ஐயோ, புரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. எங்ககிட்ட எங்கேயா அது நிற்கும். இங்கே இதில் நைட்டு தான் இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நைட் இறங்குமா? இல்லை காலையில் தான் இறங்கும், சாப்பிட்றதுக்கு இறங்கும் ப்ரோ. இது யானை போன மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த செடியெல்லாம் பார்த்து பழகி கிடக்கு பாருங்க. இது இப்படி வைக்க மாட்டாங்கல்ல இதில் ப்ரோ? இங்கேயா பாருங்க, எதுவும் பாறைக்கு நடுவில் ஒளிஞ்சு கிடக்குதான்னு பாருங்க. கன்ஃபார்ம் தான் ப்ரோ. ஏன் ரவுண்டு பாருங்க, ஃபுட் ஸ்டெப் பாருங்க. அது பாருங்க, ஃபுட் ஸ்டெப் அது இருக்கா, அதை மறிச்சு வச்சிருக்கா. அது யானை இப்படி போனதுனால தானே அதெல்லாம் வளைஞ்சிருக்கு. ஆமாம் ப்ரோ, இதில் தான் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். உடஞ்சி இது ஒரு செடியெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க ப்ரோ. ஆனால் கன்ஃபார்மாக இப்போ தான் இறங்கியிருக்கும் பாருங்க. இதெல்லாம் உடச்சி இது கால் வைக்கும்போது அப்படி உடையுதுல்ல, உடஞ்சி இந்த வழியாக போயிட்டு அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்கே வெளியே மேலே வந்திருக்கு போல இருக்கு. ப்ரோ மேலேலாம் வந்திருக்காது ப்ரோ, கீழே தான் இருக்கும். நமக்கு கீழே மேலே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. எங்கே இருக்குமோ? இங்கே தான் இருக்கும். ஐயோ, நம்ம பைக்கை சட்னி ஆக்கிருமா?
என்ன சவுண்ட்? காட்டு அது ஹார்னு ப்ரோ, அவன் ஒருத்தர் ஹார்ன் அடிக்கான். ஐயோ ப்ரோ ப்ரோ கிளம்பிடுவோம் ப்ரோ. ஆமாம் ஐயா, இடத்த காலி பண்ணுவோம். சரியா தான், வேலைக்காவது. தூக்கு 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 ப்ரோ, அவ்வளோதான். இது நம்ம சேஃப்டியே இல்லை. ஆமாம், இது மோசமாலாம் இருக்கு. மனம் அப்படி வந்திருக்குங்க. ஆனால் மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ யானையும் தெரியாது மிஸ்ட்டு இருந்துச்சுன்னா. ப்ரோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் வண்டி எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு கிளம்புறது தான் சேஃப்டி. ஆமாம், எடுத்துருவோம். மழை காலம் வந்தாலும் ரொம்ப கஷ்டம். வாங்க போவோம் ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. ஸோ கைஸ், ப்ரோவோட வண்டியை கஷ்டப்பட்டு எடுத்து அங்கே விட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி. புறவி சாரிம்மா, ஆஃப் ரோடுக்கு ஒன்று கொண்டு வந்ததுக்கு. ஆனால் நல்ல ஒத்துழைச்சம்மா. நான் தான் தப்பாக முடிவு எடுத்து வேறு பாதையை எடுத்துட்டேன். முதல்ல ஒழுங்கான பாதை எடுத்துருந்தேன்னா வந்திருக்கேன். ஒன்று ப்ரோ, செய்வோம், சண்டை செய்வோம். யானை பயம்தான் இருக்குது. யானை இந்த பக்கம் வந்துடாமல் இருந்தால் சரி. எங்களுக்கு ஓடக்கூட தெம்பு இல்லை. ப்ரோ, என் வண்டியை தூக்கி இங்கே வைக்கணும் ப்ரோ. சரியா? இங்கே வச்சா தான் வேலைக்கு ஆகும், போக முடியும். சரியா? 2 பேரை தூக்கி இங்கே வைக்கணும். முதல்ல இந்த கல்லை தூக்கி, ஐயம்மா, கல்லை தூக்கி இப்படி போடணும். போட்டாச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பிளான் பண்ணி அந்த பக்கம் தூக்க வந்துருச்சு பாருங்க. அந்த பக்கம் தூக்க அவ்வளோதான். நிப்பாட்டணும், பிரேக் பிடிச்சிடுங்க. அவ்வளோதான். ஏப்பா இல்லை, நீங்கள் பின்னாடி வாங்க, நான் ஏறி உட்கார்றேன். பிடிச்சிக்கிடணுண்ணே. தள்ளுங்கண்ணே, தலை 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 ஏ தலை 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 தலை. ஏப்பா, யானை ஏரியாவுக்கு வந்தாச்சு. யானை வராமல் இருந்தால் சரி. சவுண்டை கேட்டுட்டு தலை வராத, உன்னை சமாளிக்க என்கிட்ட தெம்பு இல்லை. வேறு லெவல். காய்ஸ், ஏறிட்டோம். யானை தடம் இதான். இதில் தான் யானை சுற்றி போனது. அந்த டீ செடியெல்லாம் இடித்து விட்டு உடச்சி விட்டு வச்ச இடம் இதுதான். ஸோ எந்த பக்கம் நிற்கிது யானைன்னே தெரியல. அதனால் நம்ம திருப்பி கீழே போகிறது தான் உசிதம். கிளம்புமா. ஹெல்மெட்டு ஃபாக்கி ஆகுது. செம்ம ஆஃப் ரோடுங்க. சத்தியமாக இதில் வந்து யானை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே கிராமம் இருக்கனால வராது. இந்த மேல் பக்கம் தான் வந்து நின்றுட்டுருக்கோம். நைட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி மெல்ல போகணும். வலிக்கி விட்டேன்னாச்சுன்னா கால் ஃப்ராக்சர் ஆகிட்டோம். எந்த கல்லும் தட்டாமல் இருந்தாலே ஓரளவு நம்ம போயிடலாம். பயப்படாதடா கொக்கி குமார், பயப்படாத பயப்படாத பயப்படாதடா பயப்படாதடா டேய் பயப்படாத. ஏம்மா என்றா ஒன்னால் முடியாதுன்னு என்னடா இருக்கு? தக்காளி புறவி, நீ வேற லெவல் புறவி, நீ வேற லெவல். பாத்தியா, எல்லாம் ஆஃப் ரோடு கூட போயிட்ட. அதனால் நீ என்றைக்குமே என்னை விட்டு போகக்கூடாது புறவி. அப்பா, வில்லன் வேலையெல்லாம் பண்ணுறிய புறவி. சாஃப்ட் கார்னரில் தான் கில்லின்னா, ஹார்ட் ஒர்க்கில் தான் நீயும் கில்லியாக தான் இருக்க. செம்மடா செம்மடா, விட்டு கிளக்குங்கடா. வேறு லெவல் ஆஃப் ரோடு முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்க வண்டி. தெறிக்க விட்டுருச்சுல. காய்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இமாலயன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நினச்ச இடத்துக்கு போயிருப்பேன். அந்த ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ இது பிறவியை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. நேற்று முந்தானத்து எதுவும் யானை வந்துச்சாக்கா? ஒரு வாரம் ஆச்சா? அந்த சில கிளை இதெல்லாம் பிச்சு போட்டிருக்கலண்ணே. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு அதே
அதுலையா நாங்கள் போனோம், அதான் அது விட்ட கிடந்துச்சு, அதோட பயந்து போய் நின்றுட்டு வந்துட்டோம். அதான் அந்த டீ செடியெல்லாம் தட்டி விட்டுருக்குதே. அப்படியா? சரி வரேண்ணே. ஆமாம், காரில் வருவேன். சரிக்கா வரேன். யானை வந்து 1 வாரம் ஆச்சான். நல்ல வேலைடா தப்பிச்சோம், இல்லைன்னா மாட்டிகிட்ருப்போம். ஸோ கைஸ், அங்கே வந்து எனர்ஜி லாஸில் ஆஃப் ரோடில் கஷ்டப்பட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு டீ ஷாப், அது வந்து இந்த கண்ணன் தேவன் டீ, கிம்பலா ரிப்பிள் பேரெலாம் வாயில நிலையம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ இது? வடைப்பாவா? வடையே காணும், பாவம் வடைன்னு வச்சு. ஓ, உள்ளே இருக்கோ 2 பண்ணுக்கு இடையில வடை இருக்குன்னு. அப்போ இதுக்கு பேர் பாவம் வடைன்னு வச்சுருக்கணும் ப்ரோ. பாவீங்களா? வடைன்னா எவ்வளோ கெத்தாக இருக்கணும், என்ன வடை பாவம் வடைன்னு வச்சுருக்கலாம். ஸோ இதை சாப்பிட்டுட்டு அப்படியே 1 லிட்டர் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து வயிறு ஃபுல்லாக ஆக்கிட்டு அடுத்த லைட்டு கிளம்ப போகிறோம். இந்த ஆமாம், திருப்பி ஒரு ஆஃப் ரோடு இருக்குது. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ இதே 2 வந்துச்சுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை டிங்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட வெறித்தனமான ஒரு ஆஃப் ரோடோட சந்திக்கிறேன். பாய். வண்டி என் மேலே பல்ட்டி அடிச்சு வரல. ஆமாம், வெயிட்டு சரியான வெயிட்டில். பெரிய சுகத்தோட மூணாறு ஊருக்குள்ளே வந்துட்டேன். விழுந்த உடனேயும் ப்ரோட்ட கேட்டேன் ஏதோ அடிபட்டிருக்கான்னு. ஒன்றும் அடிபடலைன்னாரு. இங்கே வெளிச்சத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் ஒன்று ஒன்றா